கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மை ஒன்று கூடி சேர்த்த அவருடைய கிருபைக்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா. நன்றியப்பா இயேசுவே, இந்த தாழ்த்து இந்த கர்த்தரை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆகிய ஆத்மா சரீரத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். உடைய பரிசுத்த ரத்தத்தால் கழுவும், எங்களை பரிசுத்தப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கோடா கோடி ஸ்தோத்திரம் பாடி கிறிஸ்துவின் அன்பை ருசிப்போமே. கோடா கோடி ஸ்தோத்திரம் பாடி கிறிஸ்துவின் அன்பை ருசிப்போமே. சேற்றினில் நின்று தூக்கி எடுத்து, சேற்றி நின்று தூக்கி எடுத்து தேற்றி அணைத்து காத்து கொண்டாரே தேவசுதன். கோடா கோடி ஸ்தோத்திரம் பாடி கிறிஸ்துவின் அன்பை ருசிப்போமே. பாவியை மீட்க பரம் சித்தம் கொண்டார், பரலோகம் துறந்து பாரினில் பிறந்தார். பரமணி வேளையை தேடி வந்தாரே, பரமணி வேளையை தேடி வந்தாரே. பாதம் பணிந்தேன், பதிலேதும் உண்டோ பூவுலகில். கோடா கோடி ஸ்தோத்திரம் பாடி கிறிஸ்துவின் அன்பை ருசிப்போமே. ஹல்லேலூயா. 2 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 16வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். Let's turn our Bibles to 2 Timothy chapter 1 and verse 16. ஒநேசிப்போருவின் வீட்டாருக்கு கர்த்தர் இரக்கம் கட்டளையிடுவாராக. அவன் அநேகந்தரம் என்னை இளைப்பாற்றினான். என் விலங்கை குறித்து அவன் வெட்கப்படவும் இல்லை. அவன் ரோமாவில் வந்திருந்த போது அதிக ஜாக்கிரதையாய் என்னை தேடி கண்டுபிடித்தான். 18வது வசனம். அந்நாளிலே அவன் கர்த்தரிடத்தில் இரக்கத்தை கண்டடையும்படி கர்த்தர் அவனுக்கு அனுக்கிரகம் செய்வாராக. அவன் எபேசுவிலே செய்த பற்பல உதவிகளையும் நீ நன்றாய் அறிந்திருக்கிறாயே. இந்த நிருபம் நீங்க 2ஆம் நிருபம் முதல் 2 வசனங்களை நீங்க வாசித்தீங்கன்னா, கிறிஸ்து இயேசுவினால் உண்டாயிருக்கிற ஜீவனை பற்றிய வாக்குத்தத்தத்தின்படி தேவனுடைய சுத்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாய் இருக்கிற பவுல் பிரியமுள்ள குமாரனாகிய தீமோத்தேயுவுக்கு எழுதுகிறதாவது என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதின இந்த நிருபத்திலே யாரை குறித்து எழுதுகிறார் என்றால், ஒநேசிப்போருவை குறித்து எழுதுகிறார். He is writing about Onesiphorus. ஒநேசிப்போருவின் வீட்டாருக்கு கர்த்தர் இரக்கம் கட்டளை இடுவாராக. அதுக்கு முந்தின வசனம் நீங்க பாருங்களேன். 15வது வசனம். ஆசியா நாட்டில் இருக்கிற யாவரும் அவர்களில் பிகெல்லு எர்மொகனே முதலா என்னை விட்டு விலகினார்கள் என்று அறிந்திருக்கிறார். So there were some people who were giving pain to Paul. At the same time, there were some people who really enriched the heart of Paul. பவுலின் மனதைக்கு துக்கத்தை கொடுத்தவங்களையும் பவுல் சொல்கிறாரு. அதே சமயத்துல அவருடைய இருதயத்தை சந்தோஷப்படுத்தினவர்களையும் அங்கே பவுல் குறிப்பிடுகிறதை நம்ம பார்க்கிறோம். தீமோத்தேயுவுக்கு சொல்லும் பொழுது, பிகெல்லு எர்மொகனே என்கிறவர்கள் என்னை விட்டு விலகினாங்க அப்படின்னு நீ அறிந்திருக்கிற. ஆனா அதே நேரத்துல அவர் சொல்றாரு, ஒநேசிப்போருவின் வீட்டாருக்கு கர்த்தர் இரக்கம் கட்டளையிடுவாராக. கர்த்தருடைய ஊழியக்காரருடைய மனதை குளிர பண்ணுகிறவர்கள், கர்த்தருடைய ஊழியக்காரருடைய கட்டுகளை குறித்து வெட்கப்படாதவர்களை நிச்சயமாகவே ஒரு ஊழியக்காரர் ஒரு குடும்பத்தையோ ஒரு தனி மனிதனையோ ஆசீர்வதிக்கும் பொழுது அந்த ஆசீர்வாதத்தை நிச்சயமாகவே தேவனும் பரத்திலிருந்து ஆம் என்று சொல்லி அவர்கள் குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறதை நம்ம பார்க்கிறோம். எலிசா என்பவர் எலியாவுக்கு கைக்கு தண்ணீர் வார்த்த சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசா என்று எழுதப்பட்டிருக்கிறது.
கடைசி வரைக்கும் தன்னுடைய எஜமானுக்கு உண்மையாக இருந்தார். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த எலியா எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு எலிசாவுடைய வாழ்க்கையில இரட்டிப்பான அபிஷேகத்தை அவர் பெற்றுக்கொண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். இங்கே பாருங்க, ஒனேசிபோரு எனக்கு இரக்கம் கொடுங்கலாம் கேட்கவில்லை. ஆனா கேட்காமலேயே அந்த ஊழியக்காரருக்கு மனதில் என்ன தோன்றுகிறது என்றால், இந்த குடும்பத்திற்கு இரக்கம் கிடைக்க வேண்டும். அவர் சொல்றாரு, ஒனேசிபோருவின் வீட்டாருக்கு கர்த்தர் இரக்கம் கட்டளையிடுவாராக, அவன் அநேகம் தரம் என்னை இளைப்பாட்டினான். See, he is unable to say how many times he had been comforted through Onesiphorus. ஒரு முறை 2 முறை அல்ல, அவன் அநேகம் தரம் என்னை இளைப்பாட்டினான். என் விலங்கை குறித்து அவன் வெட்கப்படவும் இல்லை. அவன் ரோமாவில் வந்திருந்த போது அதிக ஜாக்கிரதையா என்னை தேடி கண்டுபிடித்தான். அந்நாளிலே அவன் கர்த்தரிடத்தில் இரக்கத்தை கண்டடையும்படி கர்த்தர் அவனுக்கு அனுகிரகம் செய்வாராக. அவன் எபேசுவிலே செய்த பற்பல உதவிகளையும் நீ நன்றாய் அறிந்திருக்கிறாயே. இதிலிருந்து நம்ம ஒரு பாடத்தை நம்ம கற்றுக்கொள்கிறோம். ஒரு சாதாரண ஊழியக்காரராக இருக்கிற அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு ஒனேசிபோருவின் அந்த வீட்டாருக்கு ஒனேசிபோருடைய காரியங்களை நினைத்து அவருக்கு இரக்கம் கட்டளையிடணும், அவருடைய உதவிகள் எல்லாம் நீ அறிந்திருக்கிற என்று சொல்லி திமோத்தேயுக்கு சொல்லும் பொழுது, நம்முடைய தேவன் how much more the Lord will remember what all the things we have done for the Lord. அதனால்தான் அவருடைய நாமத்திற்காக நீங்கள் பட்ட அன்பின் பிரயாசத்தை மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே என்று எழுதப்பட்டிருக்கிறது. நான் தான் இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்கிறார், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. My reward is with me to give everyone according as his work shall be. அதனால நீங்கள் கர்த்தருடைய ஊழியர்களுக்கு உதவியாக என்னென்ன காரியங்கள் செய்கிறீர்களோ, ஒருவேளை அந்த ஊழியக்காரர் மறந்து போனாலும் கர்த்தர் ஒருபோதும் மறக்க மாட்டார். நிச்சயமாக ஊழியர்களும் நினைத்து அவங்களும் உங்களுக்கு இரக்கத்துக்காக அவங்க ஜெபிச்சாலே போதும், கர்த்தர் உங்களை நன்றாக வைத்துக்கொள்வதனால ஊழியக்காரருக்கு ஆதரவாக அவங்களுக்கு செய்யக்கூடிய நன்மைகளை தைரியமாக கர்த்தரை முன்னிட்டு நீங்கள் செய்யுங்க. எதை செய்தாலும் தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாக நீங்கள் செய்யும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் நினைவு கூர்ந்து உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார், இரக்கம் கட்டளையிடுவார். ஸ்தோத்திரம் அப்பா, உண்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். இந்த வேளையில கூட ஆண்டவரே ஒனேசிபோரு வீட்டாரை போல ஆண்டவரே ஊழியர்களுக்கு நன்மை செய்கிற ஆண்டவரே ஜனங்கள் இருக்கிறாங்கப்பா. ஊழியர்களுக்கு இளைப்பாறும்படியாக ஊழியருடைய மனதை இளைப்பாறும்படியாக செய்கிறவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் நீங்கள் நினைத்தருளும், அவர்களுக்கு இரக்கம் கட்டளையிடும் ஆண்டவரே. அது போல ஆண்டவரை உம்முடைய ராஜ்யத்திற்காக மறைவான இடங்களிலே ஆண்டவரை உம்முடைய நாம மகிமைக்காக செயல்படுகிற ஒவ்வொருவரையும் நீங்கள் நினைத்து அவருடைய ஜெபங்களை நினைத்தரலும், நற்கிரியைகளை நினைத்தரலும், தர்மங்களை நினைத்தரலும் உங்கள் குடும்பங்களுக்கு இரக்கத்தை கட்டளையிடும்படி செபிக்கிறோம். ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நாம் எல்லாரும் சேர்த்து சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உடமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. குட் மார்னிங். ஹாவ் அ குட் டே. காட் பிளஸ் யூ.